சொல்லி கொடுத்தீங்க. அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகன் சொல்லணும்னா முதல் படம் குக்கு. ஞானவேல் வந்தீங்க வந்தாப்பில் என்னன்னு தெரியல. நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் இருக்கும், 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கணும்னு சொல்லி அடைக்க வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது எனக்கு. அப்போ முதல் படம் கொக்குன்னு பேர் வச்சாப்புல, 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலா. பொறுப்புணர்ச்சி இருக்கதான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு என்ன சார், ராஜாதி ராஜா அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கப்பா. இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. நல்ல வேலை மைக்கேல் ஜாக்சன் சுற்றி போட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி ஆடிக்குவான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு தோணும். அப்படிதான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நீங்கெல்லாம் இல்லைன்னா வேற ஆள் அந்த பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார் சொல்லிட்டு. அந்த பொண்ணு அது சுஷீலான்னு வருது அந்த கார்டில், சுஷீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமா நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்குள்ளே நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணோட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்கும்போது ஒரே ஒரு